தளத்துல திருப்போரூர். அதனால்தான் கந்த சஷ்டி கவசத்துல சமராபுரிவாழ் சண்முகத்து அரசே அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதம் வாய்ந்த தலம் இந்த திருப்போரூர் தலம். எத்தனை தடவை கடலில் போயிட்டு வந்தாலும் அதே மூலஸ்தானத்துல நம்ம வழிபடக்கூடிய முருகர் தான் இன்றளவில் நின்று அருள் பாலிக்கிறார். மகா பிரளயத்திற்கு அப்புறம் மதுரையை சேர்ந்த ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய உள்ள இருக்கிறதே அவர் திருவுருவ படம், அவருடைய திருவருளினாலே இன்னைக்கு கட்டப்பட்டு நம்ம எல்லாரும் வழிபடக்கூடிய அற்புதத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் மதுரையை சேர்ந்தவர். அவருடைய உண்மையான பேர் என்னன்னா சிதம்பர கவிராயர்னு பேரு. ரொம்ப அற்புதமான கவிதைகள்லாம் எழுதுவார், அதனாலேயே கவிராயர்னு பேர். விருதாசலத்தை சேர்ந்த குமாரதேவருடைய சிஷ்யர் தான் சிதம்பர சுவாமிகள். விருதாசலத்துல அங்கிருந்து அவர் அவருடைய குருநாதராகிய பேரூர் சாந்தலிங்க பெருமானை தரிசனம் பண்றதுக்கு குமாரதேவர் போவார். அந்த தருணத்திலே இந்த சிதம்பர சுவாமிகள் அவிநாசி என்று சொல்லக்கூடிய ஊர்ல ஒருத்தருடைய இல்லத்துல இருந்து அவங்க மகனுக்கு பாடம் நடத்திருந்தார். என கவிராயர் குமாரதேவர் அவருடைய குருநாதரை பார்க்கறதுக்கு பேரூர் வருகிறார். அப்ப அவிநாசியில அந்த செல்வந்தர் வீட்டுல போய் தங்குவார். அப்படி தங்கி அங்கிருந்து அவிநாசியிலிருந்து பேரூர் போற வழியில இந்த சிதம்பர கவிராயரை குமாரதேவர் பார்க்கிறார். யாருப்பா நீ இந்த அளவுக்கு நல்ல புலமையா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, குருவே என்ன உங்களை சீடனாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சிதம்பர கவிராயர் குமாரதேவருடைய காலில் விழுந்து பணிகிறார். அப்ப குமாரதேவர் என்ன சொல்றாரு, என்னுடைய குருவாக்கிய பேரூர் சாந்தலிங்கர் கிட்ட கூட்டிட்டு போறேன், வா போலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறார். அப்ப குமாரதேவர் சிதம்பர கவிராயரை அழைச்சிட்டு போய் சாந்தலிங்கர் கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. இந்த மாதிரி நல்ல கவியெல்லாம் பாடுறாரு. குருநாதா நீதான் இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி தீட்சை கொடுக்கணும் அப்படின்றாங்க. பேரூர் சாந்தலிங்கர் என்ன சொல்றாரு, இல்ல நீ அழைச்சிட்டு வந்தவ நீயே குருவா இருந்து அவனுக்கு அருள் பாலி அப்படின்னு சொல்லி குமாரதேவர் கிட்ட தெரிவிக்கிறார். அன்று முதற்கொண்டு சிதம்பர சுவாமிகள் குமாரதேவருடைய சீடனா இருக்கிறார். அப்போ குமாரதேவர் விருதாசலம் வர்றார். விருதாசலத்துக்கு கூடவே சிதம்பர சுவாமிகளை வந்துடுறார். ரெண்டு பேரும் உட்கார்ந்து தவம் செய்கிறார்கள். குமாரதேவரும் சிதம்பர சுவாமிகளும் கண்ணை மூடி தவம் செய்கின்ற நேரத்துல சிதம்பர சுவாமி கண்ணை மூடின பின்னாடி ஒரு மயில் பறகுது. தவத்துல கண்ணை மூடினாலே மயில் பறகுது. அவர் தன்னுடைய குருநாதர்கிட்ட கேட்கிறார், குருவே நான் கண்ணை மூடினாலே ஒரு மயில் பறகுது சாமி, என்னன்னு ஒண்ணு புரியல அப்படின்னா. உடனே குமாரதேவர் என்ன சொல்றார், ஆஹா உனக்கு பெரிய பாக்கியம் கிட்டிருது, உன்னை மதுரை மீனாட்சி அம்மா அழைக்கிறாங்க, நீ மதுரைக்கு போ அப்படின்றார். குமாரதேவர் சொன்னதின் பேரிலே சிதம்பர சுவாமிகள் மதுரைக்கு வரார். மதுரை மீனாட்சி அம்மாவுடைய ஆலயம், சொக்கநாதர் மீனாட்சி ஆலயத்துக்கு தங்குறார். அந்த ஆலயத்துக்கு 48 நாட்கள் உணவு இல்லாமல் அருகம்புல் சாறு மட்டுமே குடித்து தவம் இருக்கிறார். பொற்றாமரை குளத்துல 47 நாட்கள் அங்கேயே உட்கார்ந்து அமர்ந்து தவம் செய்து அம்பாலையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தார். அப்போ மீனாட்சி அம்மா என் மகனே எனக்காக ஒரு பாடல் பாட மாட்டேயா அப்படின்னு சொல்லி சிதம்பர சுவாமிகள் கிட்ட தெரிவிக்க, அப்பொழுதுதான் நம்மளுடைய சிதம்பர சுவாமிகள் மீனாட்சி அம்மை கலிவன்பாய் எழுதுறார். அந்த மாதிரி ஒரு பாடல் இதுக்கப்புறமும் யாராலையும்
யாராலும் செய்ய முடியாது. அற்புதமான பாட்டு மீனாட்சி அம்மை கலிவெண்பா. தமிழுடைய இலக்கணம் உச்சரிப்பு அவ்வளவு ஆழம். அதுல ஒரு தீன் வார்த்தையை தரல, அந்த தீ 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 தீலே வரும். நிற்களத்தி மோட்சத்தி அந்த பகிரண்டத்தி அப்படியே தீ தீ தீலே அம்பால அடிச்சு கருப்பான் திரட்டி சோதி நிரட்டி சொப்பனத்தி பாதி பாடி சீர்கொண்ட சொப்பனத்தி அப்படியே சொல்லி அடுக்கிட்டு வரும். அப்படியேற்பட்ட இலக்கணம் தமிழ் அருமையா இருக்கும். அந்த பாடல் பாடி முடிச்சு 48வது நாள் போய் அம்பிகையையும் பெருமானையும் வழிபடுகிறார். அப்ப மீனாட்சி அம்மா வந்து சிதம்பர சுவாமிகளுக்கு தோன்றி, மகனே வடதிசை நோக்கி போ, அங்க சமராபுரின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அங்க என்னுடைய மகனுடைய ஆலயத்தை நீ புனராத்தனம் பண்ணு, அது ஒன்னாலதான் முடியும், நீ போன்னு சொல்லி மதுரை மீனாட்சி அம்மா சொல்லி மதுரையிலிருந்து புறப்படுகிறார் நம்மளுடைய ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள். அப்பெல்லாம் இங்க பனைமரம் காடு, இங்கெல்லாம் ஆலயம் கிடையாது. 17ஆம் நூற்றாண்டு 16, 17 அந்த இடைப்பட்ட தருணம். மதுரையில் இருந்து சிதம்பர சுவாமிகள் நடந்து ஒவ்வொரு ஊரா வராரு. எந்த ஊரு சமராபுரினே தெரியாது. அப்ப ஒவ்வொரு ஊரா தங்கி தங்கி இந்த ஊரா இருக்குமா இந்த ஊரா இருக்குமான்னு பாத்துட்டு வராரு. அப்ப கரெக்டா இந்த சமராபுரி என்று இன்னைக்கு நம்ம திருப்போரூர்ல வந்து அவர் சேர்றார். ஃபுல்லா பனைமரை காடு. வேம்பு விநாயகர் ஆலயம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல குடில் போட்டு அவர் தங்கியிருந்தார். சிதம்பர சுவாமிகள் அங்கு தங்கி தவம் செய்து கொண்டிருந்தார். இந்த ஊரா இருக்குமா? ஒருவேளை அம்பாள் சொல்லி அமைச்சாலே அது இந்த ஊரா இருக்குமா? பனைமரம் வந்து நிறைந்த பகுதி என்பதனாலே அந்த பனைமரத்துல ஏறி கல்ல இருப்பாங்க இல்லையா அந்த காலத்துல. அதே மாதிரி பணம் நிறைந்த காடு என்பதனால் பனைமரத்துல ஏறி கல்ல இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் அறுத்துட்டாங்கன்னா அந்த மரத்துல ஒரு கோடு போட்டுருவாங்க, இதுவே அறுத்தாச்சு, அப்ப அடுத்த மரத்துக்கு நாளைக்கு ஏறணும் அப்படின்னு சொல்லி. ஒரு பனை மரத்துல மட்டும் வேலி கத்தா முள்ளு அப்படி சுத்திக்கிட்டு இருந்து பனைமரம் ஏறுபவர் அந்த வேலைக்கத்தா முள்ள கழிச்சுட்டு மேல ஏறி கல்ல இருந்தார். அறுத்துட்டு இந்த மரத்துல ஏறியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்துக்கு ஒரு கோடு போடுறாங்க. அடுத்த நாள் வந்து அடுத்த மரம் ஏறணும். அதனால் என்ன நடந்ததுன்னா அந்த பனைமரத்துல மறுபடியும் வேலைக்கத்தா முள்ளு சுத்திடும். மறுநாளும் அதே மாதிரி வேலைக்கத்தா முள்ள கழிச்சுட்டு மறுபடியும் ஏறாங்க. மேல ஏறி பார்த்தா ஆஹா இந்த மரத்துல தான் நம்ம நேற்று அறுத்துட்டோமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். இந்த மாதிரி தொடர்ந்து 3-4 நாட்களும் அதே மரத்துல மறுபடியும் வேலை கழிச்சாங்க. கழிச்சாலும் வளருது. இதை பார்த்த உடனே அலறி போய் அந்த பழங்கள்ல இருப்பவர் நேரா ஓடி போய் சிதம்பர சுவாமிகள் முன்னாடி போய் நம்ம ஊருதான் சாமியார் வந்து நேரம் அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி, ஐயா இந்த மாதிரி ஒரு அதிசய பனை மரத்தை பார்த்தேன், ஒரு நாள் உள்ள கழிச்சு விட்டா ஒரு நாள் மறுநாள்லயே அந்த மாதிரி வளர்ந்துடுது, எனக்கு இது மாதிரி ஒரு மரம் அப்படின்னு. இவருக்கு ஒன்னும் புரியல. ஆஹா அம்பாள் சொன்ன அந்த ஊரா இருக்குமா அந்த இடமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நேரா வராரு. அந்த இடம் எந்த மரம் காமிப்பான். வந்து பார்த்தா அந்த மரத்தை சாமிகள் பாக்குறாரு. உடனே ஒரு 10 பேரை அழைச்சி அந்த மரத்தை அகற்றுங்கள் சொல்றாங்க. அந்த மரத்தை அகற்றி பார்த்தா அது கீழே நீங்க வழிபடக்கூடிய கந்தசாமி மூலவ பெருமான் அது கீழே இருக்கிறார். பார்த்த உடனே சிதம்பர சுவாமிகள் அப்படியே கை காலெல்லாம் அப்படியே நடுங்க, முருகா முருகா முருகான்னு அந்த சிலையை தழுவி அதை பாதுகாப்பா எடுத்துட்டு வந்து
அவர் குடியில் வச்சுக்கிட்டார். வைத்துக் கொண்டு இந்த ஆலயத்தை கட்டணும். அவரே சுத்த சன்னியாசி, கையில ஒரு பைசா கிடையாது. எப்படி ஆலயம் கட்டுறது? அதுவும் கருங்கல்லினாலே கட்டுறாரு. பல அடியார்களுடைய உடல் குறைகளை திருநீர் கொடுத்து சரிபடுத்துறார். பல பேருடைய வியாதிகள் இவர் விபூதி கொடுத்தா சரியாச்சு. பல ஆண்டுகள் குழந்தை இல்லாதவர்கள் அவர் திருக்கரத்தினாலே திருநீர் பெற்றால் சரியாச்சு, குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இப்படி அநேக எந்தெந்த பிரச்சனைகள்ல வராங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்குச்சு. அதனால பல செல்வந்தர்கள்லாம் அவருக்கு பொன் பொருள் எல்லாத்தையும் கொடுக்கறாங்க. சிதம்பர சுவாமிகள் அதை அந்த குடியிலேயே வச்சிருக்கிறார். போதிய பொருள் வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம். இவர் இங்க தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், பணம் அதெல்லாம் வச்சிருந்தாரு பாருங்க. ஒரு 6 திருடர்கள் வந்து என்ன பண்ணாங்க, எப்படியாவது அதெல்லாம் நம்ம எடுத்துடணும், இவர் சாமியார் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவரு கண்ணு மூடி தவம் செய்யும் நேரத்துல வந்து அந்த ஆபரணங்களை திருட வந்தார். அந்த தங்கம், அந்த வைரம் எல்லாத்தையும் திருடுற நேரத்துல சுவாமிகள் எழுந்து அவங்களை தடுக்க போற. 6 பேரும் அவரை தாக்க வருகிறார்கள். யாரு? சிதம்பர சுவாமியே திருடர்கள் தாக்க வந்தாங்க. சுவாமிகள் அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க, அவ்வளவுதான். அவங்க கை ஓகனாங்க இல்லையா, அப்படியே கண் பார்வை போச்சு. 6 பேருக்கும் கண்ணு தெரியல. குருவே அப்படின்னு சொல்லி அழுது, ஐயா அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து, தெரியாத பண்ணிட்டோம், எங்களுக்கு கண் பார்வை போயிடுச்சு, முருகா முருகான்னு கதறி அழ. சிதம்பர சுவாமிகள் இடுப்புல இருந்த விபூதி பையிலிருந்து விபூதி எடுத்து போட்டார். 6 பேருக்கும் மறுபடியும் பார்வை வந்தது. தெரியாத செய்துட்டோம், உங்க மகிமையை தெரியாத செய்துட்டோம், எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி 6 பேரும் காலில் விழுந்தாங்க. நீங்கள் செய்த தவறுக்காக நீங்கள் 6 பேரும் என்னோடு இருந்து இந்த முருகன் கோயிலை கட்டணும் அப்படின்னு கேட்டார். திருட வந்தவர்கள் 6 பேரும் திரும்பி சிதம்பர சுவாமிகளோட இந்த கோவில் கட்டுறதுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பின் பேரிலே இந்த ஆலயமானது முழுக்க முழுக்க கருங்கல்லினாலே கட்டப்பட்டது. அதனாலதான் கற்கோவிலான்னு சொல்லுவாங்க. திருப்போரூர் கல்லு கோவிலா அப்படின்னு கருங்கல்லினாலே. தினசரி வேலை நடக்கும். வேலையை முடிச்சுட்டு போகும்போது வந்து எல்லாரும் தான் கேட்போம், வேலைக்கு கூலி கேட்கணும் இல்லையா. இப்ப சுவாமிகள் வந்து உட்கார்ந்துப்பார். வேலையை முடிச்சுட்டு வந்து கூலி கேட்டாங்கன்னா திருநீர் கொடுப்பார் எல்லாரும் கையில. வேலை முடிச்சவங்கள திருநீர் வாங்கிட்டு போவாங்க. இருந்த செல்வம் எல்லாம் கொடுத்து கட்டியாச்சு. அதுக்கு மேல இவருக்கு எப்படி கொடுத்து கட்டுறதுன்னு இல்லை. அதனால திருநீர் கொடுக்க ஆரம்பிச்சார். வேலை செய்தவங்க எல்லாம் பார்த்தாங்க, என்னடா சாமி வேலை முடிச்சா கூலி தரணும், கூலி இருந்தாதுன்னா என் குடும்பம் நல்லா இருக்கும். சாமிகள் விபூதி இல்ல தராரு, இதை வச்சு என் குடும்பத்துக்கு எப்படி வறுமை போகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. சாமிகள் கிட்ட கேட்கல, திருநீரை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அவர்கள் எவ்வளவு உழைத்தார்களோ அன்னைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரலும் இந்த கோவிலுக்காக எவ்வளவு உழைத்தார்களோ அவ்வளவு பணமாகவும் அரிசியாகவும் எதை அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அதே அவர்களுடைய இல்லத்துல வந்து அப்படி விபூதி கொடுத்து கட்டதே இந்த திருப்போரூர் முருகப்பெருமானுடைய ஆலயம். இந்த இடத்துல தர திருநீருக்கு அவ்வளவு மகிமை உண்டு. அப்படி வாங்கி செவத்துல பட்டு போயிடக்கூடாது. திருநீர் ஆலயத்துல தந்தா இடது கையை கீழே வைத்து வலது கையை மேலே வைத்து அது முருக பிரசாதமாக வாங்கணும். அப்படியே ஒரு சும்மா அப்படி கையில வைங்க அப்படின்லாம் வாங்கக்கூடாது. வாங்கி முன்ன இருக்க பெரியவங்களா என்ன பண்ணுவாங்க, இந்த இடது கையில கூட விபூதியை மாற்ற மாட்டாங்க, அப்படியே பூசிப்பாங்க. சிவசிவா முருகா முருகா முருகான். விபூதிக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. ஆனா நம்ம என்ன பண்றோம், வாங்கி இந்த கையில வச்சு கொட்டிட்டு ஒரே ஒரு
விரல்ல எடுத்து சுத்திக்க சும்மா அப்படி நெஞ்சில் எதிட்டு மீதிய பூணு ஊட்டிட்டு போயிடும். திருநீர் செல்வம். ஒரு 100 ரூபாய் 8 மணி நாட்டார் கடையில கொடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு எவ்வளவுங்க என்ன 20 ரூபா 80 ரூபா மீதி கொடுத்தாருன்னா மீதி 80 ரூபா பூணு ஊத்திட்டு வந்துருமா? ஏன் உத மாட்டோம்? செல்வம் இல்ல. அதை விட அதிக செல்வம் திருநீர். அதுவும் இந்த கோவில்ல தர விபூதி பிரசாதத்தை கண்டிப்பா அவசியம் உடம்புல பூசிக்கிங்க. இல்லைன்னா ஒரு காகிதத்துல மடிச்சு வீட்டுக்கு எடுத்துப்போம். தக்க தருணத்தில் உதவுவது திருநீர். ஏதாவது ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படுத்தும். ஒரு ஆபத்தான சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கும்போது அந்த திருநீரை நம்மளுக்கு கை கொடுக்கும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு. சமயத்துல உள்ளதுன்னா என்ன சமயம்? தக்க சமயத்துல நம்மளுக்கு உதவுவது திருநீர். எங்களை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில நம்ம மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுகின்ற நேரத்திலே இந்த திருநீர் நம்மளை காக்கும். அப்படி திருநீர் கொடுத்து கட்டது இந்த ஆலயம். இந்த விபூதியை பாழாக்கக்கூடாது. எடுத்துட்டு போய் வீட்டுல விபூதி மடல்ல கொட்டிடு. ஒவ்வொரு வீட்லயும் திருநீர் மடல் இருக்கணும். அந்த விபூதி மடல்ல விபூதி குறையக்கூடாது. அது நிறைவா இருக்கணும் எப்பவுமே. ஏன்னா திருநீர் செல்வம், லட்சுமி கடாட்சம். திருநீர் ஐஸ்வர்யம். கிருபானந்த வாரியாரு திருநீரை விபூதின்னு சொல்ல ஐஸ்வர்யம் வாங்கிக்கோ, இந்த ஐஸ்வர்யம் வாங்கிக்கோன்னு. விபூதிக்கு எல்லா சிறப்பும் உண்டு. அப்படி சிதம்பர சுவாமிகள் விபூதி கொடுத்து கட்டின ஆலயம். வேலை செய்தவர்கள் வந்தாங்க. சுவாமி எவ்வளவு உழைச்சுமோ அவ்வளவு செல்வம் வந்து சாமி. ஆஹா, உங்க மகிமையை நாங்க உணர்ந்தோம். ஒரு வீடு கட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல போர் போடுவோம். தண்ணி வசதி இருந்தாலே வீடு முழுமையா வேலை நடக்கும். அது மாதிரி இந்த ஆலயம் கட்டிட்டு இருந்தாங்க. வள்ளையார் ஓடன்னு ஒரு ஓடை போச்சு. அந்த தண்ணியை பயன்படுத்தி கட்டினாங்க. ஒரு கட்டத்துல வேலை செய்யறவங்களா சொன்ன, சாமி இந்த ஓடையில தண்ணி காலி ஆயிடுச்சு. உடனே ஒரு குளமா எடுக்க சொன்னாங்க. சாமி தண்ணி பத்தல சாமி, எப்படி வேலை நடக்கிறதுன்னு தெரியல சாமி, தண்ணி பற்றல அப்படின்னா சிதம்பர சுவாமிகள் நேரா அந்த குளத்தாண்ட உட்கார்ந்த. அப்ப ஓடையா இருந்தது குளமா அப்பதான் மாத்துறாங்க. மாத்திட்டு சிதம்பர சுவாமிகள் தவம் பண்ணாங்க. தவம் பண்ணி திருநீர்ல அப்படி எடுத்து அந்த குளத்துல போட்டாரு. இன்றளவிலும் அந்த தண்ணி யாரும் பார்த்திருமா? திருப்போர் குளம், இந்த முருகப்பெருமானுடைய இந்த திருப்போர் சரவண பொய்கின்ற சொல்லக்கூடிய குளம். தண்ணி நான் பார்த்ததுல, எங்க அப்பா பார்த்ததுல, அவருக்கு அப்பா பார்த்ததுல, அவருக்கு அப்பா பார்த்ததுல, எந்த தலைமுறையை பார்த்திருக்காரு. சிதம்பர சுவாமிகளுடைய மகிமை அது. அதனாலதான் இந்த குளத்துல குளிக்கும் போது எச்சரிக்கையா குளிக்கணும். ஏன்னா பேர் இருக்கும் உள்ள ஆழத்துல. தூர் வார்னதே கிடையாது. அதாவது பல யுகமா தண்ணி யாருமே பார்க்கல. அதனாலதான் இந்த பாதுகாப்பா குளிக்கணும். அந்த குளிக்க போகும்போதெல்லாம் கம்பி போட்டு அழகா வசதி பண்ணிருக்காங்க பாருங்க. அதுல போய் குளிச்சு நம்ம பயிர்மா வரும். அவ்வளவு ஒரு அற்புதமான தீர்த்தம். ஒரு கோவிலுக்கு 3 சிறப்பு இருக்கணும். ஒண்ணு மூர்த்தி, இன்னொன்னு தலம், இன்னொன்னு தீர்த்தம். நம்மளுக்கு மூர்த்தி பஞ்சமே கிடையாது. நம்மளுடைய முருகப்பெருமானுடைய அருள் இந்த உலகத்துல எங்கேயும் கிடையாது. அப்பேற்பட்ட அற்புதம் வாய்ந்தவர் மூர்த்தி. இன்னொன்னு தீர்த்தம். அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளவு சிறப்பு. வந்த உடனே போய் காலை கழுவிட்டு அதுல முருகா அப்படின்னு சொல்லி 6 எழுத்து ஓதி அந்த தீர்த்தத்தை தெளிச்சு உட்கொள்ளுங்க. எப்பேற்பட்ட வியாதியும் தெரியாது. பல மருத்துவர்கள் கைவிடப்பட்டவர்கள்லாம் இந்த குளத்துல குளிச்சு முருகனை அணங்கி எவ்வளவு பேரு தீராத நோயெல்லாம் தீர்ந்து. அப்படிப்பட்ட தலம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற கந்தசாமி முருகப்பெருமான். தல விருட்சமும் சிறப்பு. வன்னி மரம். வன்னி மரத்துக்கும் முருகனுக்கும் பெரிய தொடர்புகள். அந்த வகையிலும் இந்த ஆலயம் பூர்த்தி, தலம், தீர்த்தம் எல்லாமே இந்த ஆலயத்துக்கு அவ்வளவு சிறப்பு. அப்படி சிதம்பர சுவாமிகள் திருநீர் போட்டு அந்த குளம் மற்றி யாரும் பார்த்திருப்பாங்க.
அதன் பின்பு இந்த ஆலயத்தை வேலையெல்லாம் முடிச்சு முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்றாரு. எடுத்துட்டு வந்து சாமியை வேம்படி விநாயகர் ஆலயத்துல அவர் தவம் பண்ண குடியில சாமியை வச்சிருந்தாரு. முருகா நான் எப்படி இதை கட்ட போறேன் அப்படின்னு அவர் கவலைப்படும் பொழுது திடீர்னு அவருடைய குருநாதர் குமாரதேவர் எதிரில் வந்தார். குருவே குருவேன்னு சொல்லி அவருடைய காலில் விழுந்தார் சிதம்பர சுவாமிகள். உடனே அவர் திருநீர் எடுத்து சிதம்பர சுவாமிகளுக்கு அணிந்தார். ஏன்பா கவலைப்படுறேன் சாமி, நான் இந்த கோவிலை நான் எப்படி கட்ட போறேன்? ஏன்னா அம்மா வந்து ஜீரணோத்தனம் பண்ணுன்னு சொல்ல புனரோத்தனம் பண்ணுன்னு சொல்லி அமைச்சா மீனாட்சி அம்மா. ஜீரணோத்தனம்னா புதுசா ஆலயம் எழுப்பது, புனரோத்தனம்னா பழைய ஆலயத்தை புதுப்பிக்கிறது. அப்ப பழைய ஆலயத்தை நான் எப்படி புதுப்பிப்பேன், எப்படி அதை எந்த இடத்துல இருந்து எப்படி தெரிய வைக்கிறாரு அப்படின்னும் போது திருநீர் எடுத்து அவர் நெத்தில இட்டார். அப்படியே அந்த லேஅவுட் தெரியுது எப்படி கட்டணும்னு. அந்த வகையில கட்டணம் தான் இன்னைக்கு இந்த முருகர் கோயில். ஆகா குருநாதா உணர்ந்தேன்னு சொல்லி சிதம்பர சுவாமிகள் சொன்ன பின்னாடி வந்த குமாரதேவர் அப்படியே போனார். எங்க போனார்னு பின்னாடியே போனா அந்த முருகர்ல வந்து அப்படியே ஐக்கியமாயிட்டார். முருகரே அவருடைய குருவா வந்து காட்சி கொடுத்து வழி சொன்னார். அதுக்கப்புறம் முருகர் எடுத்துட்டு வந்து ஸ்தாபனம் பண்ணாங்க. பல யுகங்கள் இருக்கிற முருகர் என்பதனாலே அவருக்கு புனுகு சட்டம் மட்டும் சாத்தணும், அபிஷேகம் பண்ணக்கூடாது என்று கருதி அபிஷேகத்திற்காக முருகர் வள்ளி தேவையான செய்து வச்சார். சிதம்பர சுவாமிகள் ஸ்தாபனம் பண்ணது. இன்னைக்கு முருகர் கீழே இருக்காரு இல்லையா, குட்டி முருகர். நிச்சயம் அவருக்கு தான் இப்ப 4 கால பூஜை நடந்து கொண்டிருக்கிறார். உள்ள இருக்கிற மூலமூர்த்திக்கு புனுகு சட்டம் தான் சாத்துவாங்க. பல லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம மாலை வாங்கி வந்தாலும் அந்த கீழே இருக்கிற மூர்த்திக்கு தான் போடுவோம். நந்தவனத்துல பூக்கக்கூடிய அந்த பூக்களை மட்டும்தான் மாலையா போட்டு நம்ம உள்ள இருக்கிற மூலவருக்கு தான். எண்ணிலா அற்புதங்களை நிகழ்த்துவோர் திருப்பூர் கந்தசாமி பெறுவோம். எத்தனையோ கோடான கோடி பேருக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைத்து காலம் காலமாக இன்றளவிலும் அவருடைய அருள் பற்றி யாரும் பார்த்தது. பல ஆண்டுகள் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படுபவர்கள் கூட இந்த முருகரை வழிபட்டு குழந்தை பெற்றுக் கொண்டார். அந்த வகையிலே திருமண பாக்கியம், வேலை பாக்கியம், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் திருப்பூர் முருகப்பெருமாள் வந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அருள்பாலிப்பார்.